السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையில் பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய குடும்பத்தினர் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நமது இந்த ஆன்லைன் வகுப்பினுடைய இந்த ஆண்டு விழாவில் எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்து இந்த நேரம் பேச வைத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். இதில் கலந்து கொண்டிருக்கிற உஸ்தாத்மார்கள், ஷேக்மார்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இம்மையிலும் மன்னரையிலும் மறுமையிலும் சிறந்த உயர்ந்த ஒரு வாழ்வை தந்து நாம் நேசிக்கிற அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற உயர்ந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, குழந்தை வளர்ப்பில் நவீன சவால்களும் தீர்வுகளும் என்கிற மிக முக்கியமான, குறிப்பாக பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவைப்படக்கூடிய அழகிய தலைப்பை நமது ஷேக் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. ஒரு சில தகவல்களை மட்டும் குறிப்பாக இந்த நேரம் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பலவிதமான நிஅமத்துகளை தந்திருக்கிறான். ஒவ்வொரு நிஅமத்துமே நம்முடைய வாழ்க்கையில் மிக சிறந்த உயர்ந்ததாக அல்லாஹ் அமைத்தும் கொடுத்திருக்கிறான். அப்படியான அருளிலேயே மிக சிறந்த அருள் தான் நமது பிள்ளை செல்வங்கள். குறிப்பாக பிள்ளைகள் இங்க நிறைய பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் எப்படி கிராத்து ஓதுறாங்க, எப்படி மதர்சால படிக்கிறாங்க, எப்படி எளிமை தேடினாங்க என்பதையெல்லாம் பெற்றோர்களும் கவனித்துக் கொண்டும் இங்கே இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இந்த ஒரு செய்தியை பதிவு செய்யாமல் எங்கே பதிவு செய்ய முடியும்? ஆனா இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய சொத்தான, மிகப்பெரிய அருளான இந்த பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் பாதுகாத்த ஈமானிய உறவுகளை தவிர அநேகமானவர்கள் வீணடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளைகள் யார், பிள்ளைகள் மூலமா எப்படிப்பட்ட ஒரு மன நிம்மதியை நமக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், அந்த பிள்ளைகள் நாளைய மறுமையில் எப்படியான நமக்கான பொக்கிஷங்களாக வந்து நிற்பாங்க என்பதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் நவீன சீர்கேட்டுகளில், நவீன பாவங்களில் பிள்ளைகளை தள்ளக்கூடிய அளவிலே இன்னைக்கு சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதான் மிக முக்கியமான விஷயம். ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம கிட்ட ஒரு மாணவி படிக்கிறாங்க. அவங்க வந்து வாரம் வாரம் இப்படி படம் பாக்குறது இப்படிலாம் இருக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் எடுத்து சொல்றோமா, இதெல்லாம் இப்படிமா, இது தவறாச்சு என்ன ஒண்ணு, நாங்க என்னங்க பண்றது, எங்க வாப்பா தான் வாரம் வாரம் கூட்டிட்டு போயிருவாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, ப்ராமிஸ் பண்ணுது, அலிம் சார் நான் இனிமேல் நான் போக மாட்டேன், எங்க வாப்பா கூப்பிட்டாலுமே நான் போக மாட்டேன், சினிமாக்கெல்லாம் போயிட மாட்டேன் அப்படிங்குது. மறு வாரம் அடுத்த நாள் கேட்கும்போது, போயிட்டு வந்தேன், நான் என்ன பண்ணட்டும், இது ஒரு தடவை வாமா நீங்க வாப்பா கெஞ்சுறாரு, உன்னை வீட்டுல தனியா விட்டு போக முடியாது, ரொம்ப கோவப்பட்டார், நான் அதனால போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறது. இப்ப யோசி, இதெல்லாம் கேட்க மனசு இவ்வளவு கவலையா இருக்குது. அதாவது சீர்படுத்த வேண்டிய பெற்றோர்களே சீர்கெடுக்கக்கூடிய அளவுக்கான காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமது பிள்ளைகள் அமானிதமா இல்லையா? நமது பிள்ளைகள் எப்படியான ஒரு சொத்தாக நாளைய மறுமையின் முத்தாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த பிள்ளைகளை நாளைய மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியாக விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் போது பிள்ளைகள் நமக்கான ஷஃபாத்தாக இருக்கணுமா இல்லையா? அப்படியாக நாம் வளர்க்க தவறிவிட்டால் அந்த பிள்ளைகள் நமக்கே எதிரிகளாக வந்து நிற்பாங்க. ஆக முதலில் நாம் இந்த பிள்ளைகள் யார், அந்த பிள்ளைகளுக்குரிய கண்ணியம் என்ன, பிள்ளைகளை வளர்ப்பில் இஸ்லாம் காட்டக்கூடிய அக்கறைகள் என்ன, பிள்ளைகளுடைய வளர்ப்பில் நாம் எந்தெந்த தவறுகளை எல்லாம் செய்கிறோம்ங்கிறத மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். சொல்லக்கூடிய சில ஆயத்துகளை தயவு செய்து பதிவு செய்து வையுங்கள். 18வது அத்தியாயத்துடைய 46வது வசனம், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. பொருளாதாரங்கள், பிள்ளைகள் இந்த துனியாவுடைய அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைரு அமலா. அப்படியானால் பொருளாதாரம், பிள்ளை இந்த துனியாவினுடைய அலங்காரம். பிள்ளைகள் யாருக்கேனும் இல்லை என்றால் அது மிகப்பெரிய கவலை தான், மிகப்பெரிய கஷ்டம் தான். அது காலத்துக்கும் பிள்ளை இல்லையேங்கிற வடு இருக்கும். ஆனா அதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு நலவை ஹைர் அல்ல வச்சிருப்பான், பொருந்தி கொள்றோம். ஆனா பிள்ளைகள் நம்ம வீட்டுல துள்ளி குதித்து விளையாடும் போது, அப்படியே வளரும் போது, அந்த பிள்ளைகளுக்காக நம்ம வாழும் போது, அந்த பிள்ளைகளுக்கான பணிவேர்களை செய்யும் போது, அந்த பிள்ளைகள் படிச்சு பட்டங்களை பெறும்போது, ஆலிமாக்களாக வளரும் போது, இப்படியான மார்க் உபதேசங்களை பேசும்போது, மாஷா அல்லாஹ் நல்ல ஒழுக்கத்தோடு அவங்க நடக்கும் போது, அந்த நேரம் தாய் தந்தைக்குரிய மகிழ்ச்சி இருக்கிறதே தோழர்களே, தாய்மார், அதற்கு அளவே இல்லை அன்பானவர்களே. அப்படிப்பட்ட சிறந்த கண்குளிர்ச்சியான ஒரு உறவு தான் நமது பிள்ளைகள் என்பவர்கள். ஆனா அந்த பிள்ளைகளை கவனிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? பெற்றோர்களை உங்களுக்குத்தான் இருக்கிறது. குறிப்பாக தாய்மார்களை உங்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்கிறோமா? வளர்ந்து வரக்கூடிய இளம் பிள்ளை
பிள்ளைகள் இன்னைக்கு நவீன சவால்களுக்கு மத்தியிலே, நவீன சீர்கேடுகளுக்கு மத்தியிலே, ஆபாசத்திலையும் பாவத்திலையும் அதாவது பகட்டிலையும் மாட்டி மார்க்கத்தையே விட்டு வெளியேறக்கூடிய, மார்க்கத்தினுடைய எந்த விதமான அடிப்படையும் பின்பற்றாத மிக மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆயத்து தானே, படித்து பாருங்கள். 66வது அத்தியாயத்துடைய 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எத்தனை முறை இந்த ஆயத்தை கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். நரக நெருப்பு சாதாரணமானதா? மனிதனை சுட்டரிக்கக்கூடிய, மனிதனை தோள்களை கருக்கி நாசமாக்கக்கூடிய அந்த நெருப்பை விட்டு முதல்ல உன்னை காப்பாத்திக்க. பாவம் செய்யாம அல்லாஹ்வுக்கு வெறுக்கக்கூடிய எந்த விதமான நிலையிலும் உன்னை ஈடுபடுத்திக்காம அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட இறை நேசத்துக்குண்டான ஒரு வாழ்வை நான் வாழணும். என் மனைவி, என் பிள்ளைகள், என்னுடைய உறவுகள், குறிப்பாக அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லி அவர்களை தடுக்கணுமா இல்லையாங்க? ஆனா இன்னைக்கு பெற்றோர்களே பிள்ளைகளை கெடுக்கக்கூடிய அளவுக்கான சூழல். பிள்ளைகளும் அதையோடு சேர்ந்து அப்படியே பழகி அப்படியே வளர்கிறார்கள். அவங்க வளர்ந்த ஒரு வயசுக்கு வரும்போது, இளைஞனா இளம் பெண்ணா மாறும்போது, ஆஹா என் மகன் இப்படி போயிட்டா, என் பெண்ணோ இவ்வளவு தவறுல இருக்கிறா என்றெல்லாம் ஏங்கி கவலைப்பட்ட அப்போது என்ன பிரயோஜனம்? குறிப்பிட்ட வயசுல நம்ம கண்ட்ரோல் இருக்கிறாங்களா இல்லையா, நம்ம கவனத்துல கொண்டு வராங்களா இல்லையா? அப்ப அந்த பிள்ளைகளை நுணுக்கமா சரியாக அப்படியே கண் இமைக்குள் வைத்து பார்ப்பதை போல நாம் சரியாக எடுத்து வளர்க்கிறோமா? இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்த காலங்க, ஃபேஷன் உலகம் ஆலிம்சா, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரிதான் பிள்ளைங்க வளருவாங்க. இதை போட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்களே என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய தாய்மார்களை பெற்று நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தோழர்களே, தாய்மார்களே. இன்னைக்கு நவீன சீர்கேடுகள், நவீன சவால்கள் எப்படி என்றால் அதை சொல்லி மாள முடியாது. அதையெல்லாம் என்ன அடுத்து நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்பதாக இந்த பிள்ளைகள் யார், பிள்ளைகள் மூலமாக எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு நிம்மதி நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதையெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஏன்னா பிள்ளைகள் எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறது இல்ல, தான் நாடிய மக்களுக்குத்தான் அந்த பிள்ளை அல்லாஹ் தருகிறான். 42வது அத்தியாயம் 49வது வசனம், லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்ல், வான பூமிகளுடைய அத்தாட்சி அவனிடமே இருக்கிறது. யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை அல்லாஹ் படைக்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அல்லாஹ் நாடிய மக்களுக்கு ஆண் பிள்ளைகளை தருகிறான், நாடிய மக்களுக்கு பெண் பிள்ளைகளை தருகிறான், நாடிய மக்கள் இரண்டையும் அல்லாஹ் கலந்தும் தருகிறான். அப்படியானால் தோழர்களே, தாய்மார்களே, அந்த பிள்ளை என்பது நமக்காக ஒரு கண்ணியமாக அல்லாஹ் தருகிறான். அதை முதல் பொக்கிஷமாக, மிகப்பெரிய இறை அருளாக, நாளைய சொர்க்கத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய செல்லங்களாக அந்த பிள்ளை நாம் வளர்த்து ஆக வேண்டும் என்பானவர்களே. நபிமார்கள் தங்களுடைய சந்ததிக்காக அவங்க ஏங்குனாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுமே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து வயோதிகமான பிறகு கூட தனக்கு ஒரு சந்ததி வேணும், இந்த மார்க்கத்தை சுமக்கணும், மறுமை வெற்றிக்காக வாழணுங்கிற அந்த அடிப்படையான ஒரு ஆசைக்காக, தேவைக்காக பிள்ளைகளை கேட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். 19வது அத்தியாயம் 4வது வசனம், கால ரப்பி இன்னி வஹபல் ஆலமு, அவர் சொல்றார், அல்லாஹ் குழந்தை தருவதா சொல்லும் போது எனக்கு அப்படியே நாடி நரம்பெல்லாம் தள்ளாடி விட்டது. முடியெல்லாம் நிறைத்து விட்டது. என்னுடைய மனைவியும் மலடியாக ஆகிவிட்டால் எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்னா உடனே அந்த நேரம் அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு நான் நாடி விட்டால் அதை கண்டுதான் தீருவேன், கண்டிப்பாக உங்கள் குழந்தை பிறக்கும்னு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஹ்யா என்கிற குழந்தை தந்தானா இல்லையா? அப்ப அவங்க தாய் கருவிலே இருக்கும் போதே அவங்க கேட்ட துவா என்ன? அல்லாவே என்னுடைய பிள்ளையை ஈமானோடு வளர்க்கணும் யா அல்லாஹ், இறையச்சத்தோடு வாழ வைக்கணும் யா அல்லாஹ், அந்த பிள்ளைக்கு எல்லா வகையினுடைய பயத்தையும் பக்தியும் கொடுத்து விடு யா அல்லாஹ் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனார் கருவிலே இருக்கும் போதே கேட்டு கேட்டு கதறினார் என்றால், தோழர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, குறிப்பாக குடும்ப தலைவர்களே, நமது பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அதற்கு தேவையானதை கொடுக்கிறோம். நல்ல வீடு, நல்ல சொகுசான எல்லா வகையான நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு அஞ்சிய பிள்ளைகளாக சிறு வயது முதலே இருந்தே இறைவனையும், இறை தூதரையும், மார்க்கத்தையும், நாளைய சொர்க்கத்தையும், மறுமைக்கான வெற்றிகளையும் சொல்லி 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 வளர்க்கிறோமா? அது நமக்கும் ஒரு கடமை தானங்க, நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பொறுப்பு தானங்க. அதை நாம் சரியாக செய்ய தவறிவிட்டால் அது வளர வளர, குறிப்பாக நவீன சவால்களுக்கு மத்தியிலே, நவீன சீர்கேடுகளுக்கு மத்தியிலே அல்லாஹ்வையும் ரசூலையும் மறக்கக்கூடிய காரியத்திலே அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்றாங்க. அப்போ ஐயோ அல்லாஹ், என் பொண்ணு இப்படி போயிடுச்சே, என் மகன் இப்படி வாழ்றானே என்றெல்லாம் ஏங்கி தவிக்க என்ன நிலை அன்பானவர்களே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிறந்த நேசரா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய சிலாஹிப்பை, எவ்வளவு பெரிய மரியாதை அந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். அந்த நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், தங்கள் பிள்ளைகள் கருவுற்ற நேரத்தில் அவங்க கேட்கிற துவா என்ன? 37வது அத்தியாயம் 100வது வசனம், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். ஒவ்வொரு நாள் முதல்ல பிள்ளை பயான் கேட்கிறோம், பேசுறோம், பிள்ளைகளை மதரசால ஓத வைக்கிறோம், நல்ல மாதிரி வளருதுங்க, மாஷா அல்லாஹ். அதெல்லாம் 2வது தாங்க.
முதன்மையானது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை சாலிஹான, சலாமத்தான, அருளுக்குரிய, நேசத்துக்குரிய, இறை நெருக்கத்துக்குரிய, இறை பொருத்தத்துக்குரிய பிள்ளைகளாக ஆக்கிய அல்லாஹ். அந்த பிள்ளைகளை வழி தவற வைத்து விடாதே யா அல்லாஹ். ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஈமானோட, இறையச்சத்தோட, குரானிய உள்ளங்களாக, ஈமானிய உள்ளங்களாக, இறை தூதருடைய சுண்ணாக்களை உயிர்ப்பிக்கக்கூடிய உயரிய பிள்ளைகளாக யா அல்லாஹ் ரஹ்மானே எங்கள் பிள்ளைகளை ஆக்க யா அல்லாஹ் என்று முதலில் பிரார்த்தனை செய்யுங்கள் அன்பானவர்களே. அதுதானே நிலையான சொத்து. ஒவ்வொரு நாளும் என்ன துவா செய்கிறோம்? ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையில கேட்க வேண்டிய அடிப்படையான நிலை. பல ஆண்கள் சொல்றாங்க, பல பெண்கள் சொல்றாங்க, பெற்றோர்கள், எங்க பிள்ளைகளால நிம்மதியே இல்லைங்க, என் பிள்ளைங்க வளர வளர டார்ச்சரா இருக்குதுங்க, எங்க போனாலும் அது என் பிள்ளையினுடைய சில தவற சொல்லி காமிச்சு சுட்டி காண்பித்து மனசை நொந்துக்க வைக்கிறாங்க, மனசு கவலைப்பட வைக்கிறாங்க என்றெல்லாம் தாய் தந்தை இப்போ உட்கார்ந்து அழுகிறார்கள். ஒரு அம்மா போன் பண்றாங்க, காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான் என் பையன். அவங்க சொல்றான், முந்தின ரமலான் +2ல படிக்கும் போது ரமலான் வந்துச்சு இல்லையா, அப்ப என் பையன் தஹஜ்ஜத்தும் இரவு தொழுகைகளும் பயான்களும் அவ்வளவு அழகா தொழுதான், அவ்வளவு குரானை ஓதி முடிச்சான். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயருக்கு போறான், அதே அடுத்த ரமலான்ல இருக்கிறோம். இந்த நேரம் என் மகன் போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்ட. ஒரே வருஷத்துல போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இதே ரமலான்ல நான் நோன்பு வைக்காம போதை பழக்கத்துக்கு தான் போவேன், அதுக்கு காசுத்தான் சொல்லி அம்மாவாக என்னையே அடிக்க மிரட்ட வருகிறான் என்று அந்த செய்தியை அந்த அம்மா சொல்லி நம்மகிட்ட வருத்தப்படுறாங்க. இப்ப யோசித்து பாருங்கள், என்ன ஒரு மன நிலைக்கு அந்த தாயார் இருந்திருப்பாங்க, எவ்வளவு வலிமிக்க ஒரு நிலை. அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை தினசரி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கண் குளிர்ச்சி இல்லை என்றால், பிள்ளைகளால வீட்டில எந்த நிம்மதியும் இல்லாமல் போய்விட்டால் அந்த நிலை யோசித்து பாருங்கள். குர்ரத் ஆயுன்னா என்னங்க? கண் குளிர்ச்சினா என்னங்க? அந்த பிள்ளைகள் அப்படியே தொழுகிறாங்க, இபாதத்தோட இருக்கிறாங்க, வாலிபத்தை தொடும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன சவால்களை விட்டு தவிர்த்து வாழ்றாங்க, அல்லாஹ் ரசூலைத்தான் ஈமானாக சுமந்து நடக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் வளர வளரதான தாய்மார்களே கண் குளிர்ச்சியாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அந்த பிள்ளைகள் சரியாக ஈமானோட, இறையச்சத்தோட வளர்ந்து விட்டால், தோழர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே இந்த ஹதீஸ், ஒரு மனித சொர்க்கத்துல உயர்ந்த இடத்துக்கு போய்கிட்டே இருப்பான். சொர்க்கங்கிறது 100 ஃப்ளோர், 100 படித்தரம் தானே. இப்ப நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஒரு 40வது ஃப்ளோருக்கு வாழ்ந்து வச்சிருப்போம், அந்த அளவுக்கு தான் அமல் செய்திருப்போம். அந்த 40வது இருக்க வேண்டிய அல்லாஹ் 50 60 அப்படி மேல கொண்டு போயிட்டே இருக்கிறான். அப்ப அல்லாஹ் கிட்ட அந்த அடியான் கேட்கிறான், ரப்பே ரஹ்மானே, நான் அவரேஜா அமல் செய்து மௌத்தா இருக்கிறேன், எனக்கு இந்த சொர்க்கம் தான், ஆனா என்னை ஏன் அல்லாஹ் நீ உயர்த்திக்கிட்டே இருக்கிறாய்? என்ன ஏன் நான் 40 ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படியே ஏன் மேல உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கிறாய் அல்லாஹ்? அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அடியானே நீ மரணித்தாயா இல்லையா? மரணித்த பிறகு உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய மகன் மகள், உன்னுடைய அந்த செல்லங்கள் என்ன செய்தது தெரியுமா? தாய்க்காக, தந்தைக்காக இரவும் பகலுமாக துவா செய்தது. நீ சொல்லி கொடுத்த அந்த ஈமானிய வாழ்க்கை, நீ கற்றுக் கொடுத்த அந்த இறை கல்வியை, நீ வாழச் சொன்ன அந்த இறை தூதருடைய சுண்ணாக்களை எல்லாம் உயிர்ப்பித்து வாழ்ந்தார்கள். உன்னுடைய கபரிலே வந்து நின்று அழுதார்கள், அல்லாஹ்வே அல்லாஹ்வே என் தாய் தந்தையுடைய கபரை நீ ஒளியாக்கு, விசாலமாக்கு, நாளைய சொர்க்கத்திலே சொந்தங்களாக அவங்களை எழுப்ப யா அல்லாஹ், மறுமையில முத்துக்களாக ஜொலிக்கவை யா அல்லாஹ் என்று அந்த பிள்ளைகள் பிரார்த்தனை செய்தது. உன் பிள்ளையினுடைய தர்மத்தால், துஆக்களால், பிரார்த்தனைகளால் நீ உயர்வை அடைந்து கொண்டே போகிறாய் என்று அல்லாஹ் அந்த மனிதனை, அந்த பெற்றோரை பார்த்து சொல்வானே. தோழர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினியவர்களே, அப்படி ஒரு உயர்ந்த இடத்தை பெறக்கூடிய பெற்றோர்களாக நாங்கள் வாழ வேண்டுமானால், முதல்ல எனக்காக என் மகன் மகள் துவா செய்யணும்னா, அவர்களை வளரும் போதே அமானிதமாக, அவர்கள் வளரும் போதே அல்லாஹுடைய வார்த்தைகளை சுமந்த உள்ளங்களாக, இறை தூதருடைய சுண்ணாக்களை உயிர்ப்பித்த ஈமானிய நல்ல பிள்ளைகளாக நம்ம மாற்ற வேண்டுமா இல்லையா? தோழர்களே, தாய்மார்களே, அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். அப்படியாக நாம் இருக்கும்போது, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே இந்த ஹதீஸ், இன்னைக்கு தினசரி மௌத்த பார்க்கிறோம். காலையில இருக்கிற மனுஷன் மாலையில் இல்லை, மாலையில் இருப்பவன் காலையில் இல்லை. நம்ம எதங்க சதக்கா ஜாரியா? உங்களுக்கு தெரியும், சதக்கா ஜாரியா இல்முன் நாஃபியா, பயனுள்ள கல்வி. அதே மாதிரி வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, நமக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளை. இவைகள் தான் நம்மோடு இருக்கும் அன்பானவர்களே, இவைகள் தான். அப்படி நம்ம மௌத்தாகின பிறகும் இப்போது உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கல்வியை கொடுக்குறீங்க, ஒழுக்கத்தை கொடுக்குறீங்க, அல்லாஹுக்காக கற்பொழுக்கத்தோட, ஈமானிய ஒழுக்கத்தோட இருக்கணுங்கிற எல்லா விதமான நிலைகளையும் சொல்லி 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 ஈமானோட வாழ வச்சு மௌத்தா இருக்கிறீங்கன்னா, அந்த பிள்ளைகள் செய்யற அமலால், துஆக்களால், பிரார்த்தனைகளால் அவர்கள் சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்துக்கு நம்ம அல்லாஹ் கொண்டு போய் வைப்பான். அது மட்டுமல்ல, நாளைய கபரிலே நமக்கு அல்லாஹ் ஒளியை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நம்ம பிள்ளைகள் துஆ செய்ய செய்ய. இந்த வசனத்தை தயவு செய்து மனப்பாடம் பண்ணுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் 25ல 74வது வசனம், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா.
எல்லாருக்கும் இந்த துவா தெரியும் இல்லையா? என்ன, இறைவா ரஹ்மானே, என்னுடைய மனைவி மக்கள் மூலமாக எங்கள் கண் குளிர்ச்சியைத்தா. பல பேரு, பல ஆண்கள், பல பெண்கள் சொல்வது, எங்களுடைய குடும்பத்தினால எங்க பிள்ளைகள் நிம்மதியே இல்லைங்க, சந்தோஷமே இல்லைங்க, வீட்டுக்கு போனாலே மனசு நெருக்கடியா இருக்குதுங்க, ஒரு மாதிரி மனசெல்லாம் படபடன்னு அடிக்குதுங்க. பிள்ளைகள் பார்க்கக்கூடிய வீட்டுல போனாலே பையன் போன் கையுமா இருக்கிறான், மகள் ஒரு தொழுகை இல்ல, இபாதத் இல்ல, ஒரு குரானிய சூழல் இல்ல, வீட்டுல சுண்ணாக்கள் ஃபாலோ பண்ணப்படுறது இல்ல, வீட்டுக்குள்ள போகும்போதே பாடல் சப்தங்களும் ஆபாசமான காட்சிகளை உட்கார்ந்து பார்க்கிறாங்க என்றெல்லாம் தாய் ஏங்குறா, தந்தை ஏங்குறாங்க. ஆனால் தோழர்களே, அந்த நேரம் எவ்வளவு மனசு வலியாக இருக்கும். ஏன் ஆரம்பத்தை விட்டுறாங்க? ஒரு 10 வயசு வரைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்களை சொல்லி சொல்லி வளர்க்கணுமா இல்லையா? சமீபத்துல ஒரு இடத்துக்கு ஜும்மா கூப்பிட்டாங்க, போயிருந்தோம். மாஷா அல்லாஹ், 3வது படிக்கிற பையன், பொய்க்கு சொல்லல, 3வது படிக்கிற பையன் ஹாஃபிலாக பட்டம் பெற்று இருக்கிறான். அன்னைக்கு பட்டம் பெற்ற நிகழ்வது. ஜும்மா முடிச்சுட்டு அப்ப அவருடைய வாப்பா ஒரு ஆலிம், அதே ஸ்கூல்ல அவர் வேலை பார்க்கிறாரு. அப்ப அவர் சொல்லுவார், நான் ஆலிமா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் என் மகனுடைய ஆர்வம் தான், அந்த ஆர்வத்தை என்னுடைய மனைவி ஊட்டினால் நான் அதற்கு சப்போர்ட் பண்ணேன். 3வது படிக்கும் போதே, ஒரு 7 வயசு 8 வயசுலயே என் மகனார் குரானை முடித்து விட்டானே. ஜும்மா தொழு வச்சதே அந்த பையன் தான். அந்த பையன் தொலை வைக்க அந்த பையனுடைய கிராத்தை கேட்கும் போது அழாத கண்கள் அங்க இல்லை தோழர்களே, தாய்மார்களே. அப்ப அந்த தாய் தந்தைக்கு எவ்வளவு கண்குளிர்ச்சியா இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய கண்ணியமா இருந்திருக்கும், எவ்வளவு மன நெகிழ்வா இருக்கும். சுபஹானல்லாஹ். இப்ப உம்ராக்கு வந்திருக்கிறோம், கூட 2-3 பேர் இருக்கிறாங்க. அப்ப அதுல ஒரு பையன் 11வது படிக்கிற பையன் போன்லயே இருக்கிறான். அவன் அமலுடைய உம்ரானா என்னன்னு தெரியல, அமல்னா என்னன்னு தெரியல, அல்லாஹ்னா என்னன்னு இப்படி எல்லாம் இருக்கும்போது அவன் வாப்பா கத்திக்கிட்டே இருக்கிறார். சொல்றாருங்க, டென்ஷன் தாங்க வீட்டுல, எந்த விதமான மார்க்க பிடிமானமும் இல்லைங்க. நான் கேட்கிறேன், ஆரம்பத்துல அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துறீங்களா? குரானை ஓதி கொடுத்தீங்களா? நல்ல இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்தீங்களா? அப்பெல்லாம் விட்டுட்டாங்க ஆலிம்சா. இப்பதான் கவலையா இருக்கு. அப்ப நம்ம மேல தப்பு இருக்கா இல்லையா? நம்ம கவனக்குறைவா நடத்துறோமா இல்லையா பிள்ளைகளை? அப்ப அந்த 10-12 வயது வரைக்கும் அந்த பிள்ளைகளை இறையச்சத்தோட செதுக்க நாம் தவறிவிட்டால், அது டீனேஜை தொடும்போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நவீன சவால்களை போய் மாட்டிக்கொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தோழர்களே, தாய்மார்களே, இன்றைய நவீன சவால்களை பேசுவதற்கு நிறைய நேரம் தேவைப்படுகிறது. குறிப்பாக இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைய சமுதாயம் எப்படியான பாவத்தில் இருக்கிறாங்க, எப்படியான தவறுல இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன சவால்கள் மிக முக்கியமான ஒன்று இந்த செல்போன். 1.5 வயசு புள்ள எங்களோட பயணிக்குது. ஏர்போர்ட்ல இருந்து இறங்குற வரைக்கும் அந்த பொண்ணு கையில 1.5 வயசுல, போய் சொல்லல, கையில போன் தான். அப்படியே பழகி பழகி வரும்போது, குறிப்பாக நம்முடைய வீடுகளை யோசிக்கிறோம், மக்களுக்கு பயான் செய்யறோம், மக்களுக்கு அறிவுரை செய்கிறோம். ஆனா சில நேரம் நம்ம கவனக்குறைவா இருக்கிறோம். வீட்டுல பிள்ளைகள் போனு கைமாவே இருக்குது, சில ரீல்ஸா பாக்குதுங்க. அப்படியே மூளை மங்குதா இல்லையா? அல்லாஹ் கொடுத்த அருளான இந்த நம்முடைய நாலேஜ், நம்முடைய ஒவ்வொரு நேரங்கள் வீணாக்கப்படுதா இல்லையாங்க? இனி பெரியவங்களே என்ன செய்யறாங்க? பெரியவங்களே உட்கார்ந்து தேவையில்லாத ரீல்ஸை பாக்குறது, தேவையில்லாத விளாகுகள் பாக்குறது, அப்படியே கடந்து 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 அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம என்ன செய்யறோம்? தனிமையும் நல்ல ஒரு செட்டப்பான ஒரு ரூமையும் கொடுத்துடுறாங்க. வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளைஞன் என்ன செய்கிறான்? அந்த செல்போனிலே மாட்டிக்கொண்டு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த ஏஜ், டீனேஜை தொடும்போது, ஒரு இளமை காலத்தை அவன் தொடும்போது, அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஞாபகப்படுத்தாத, அல்லாஹ்வுடைய இறை ஞாபகத்தை கொடுக்காத பெற்றோர்களே கேளுங்க, அவன் ஆபாச காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு நேரம், உண்மையில் நான் சொல்லுகிறேன், ஒரு தந்தை 10வது படிக்கக்கூடிய தன் மகளின் போனை வாங்கி பாக்குறார். அப்பதான் அவருக்கு டைம் கிடைச்சிருக்கு போல. மகளுக்கு ஐபோன், என் மக ஆசைப்பட்டா, ஐபோன் 13 14 வாங்கி கொடுத்துட்டா ஆலிம்சா அப்படின்னு சந்தோஷமா பெருமையா சொல்றார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தோழர்களே, இன்றைய நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இன்னைக்கா ஒரு நாள் ஒரு டிவியை திறந்து பாக்குறதே பேர் அதிசயம். இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு என்னங்க, டிவியை திறந்தா எல்லாமே ஆபாசமான காட்சிகள், ஆபாசமான பாடல்கள், அதே மாதிரி எல்லா விதமான இன்னைக்கு ஓடிடி சேனல்கள் பாக்குறோங்கிற பேர்ல எவ்வளவோ நேரங்களை இந்த செல்போன், டிவினால இந்த சமுதாயம் சீரழிதா இல்லையா? அந்த மூளைகள் மங்கி, இதுதான் வாழ்க்கை, இப்படி இருந்தா போதும் என்று அவங்க வாழ துவங்குறாங்க. அந்த தந்தை சொல்றாரு, என் மகளுடைய போன் அன்னைக்குதான் வாங்கி பாக்குறேன், ஒரு வாட்ஸ்அப் சேட்டிங் சும்மா அப்படியே பார்க்கலாமேன்னு பார்த்தேன். அப்போ சுபஹானல்லாஹ், அவர் கண் கலங்கி விட்டார். தோழர்களே, கணவனும் மனைவியும் என்னெல்லாம் பேசுவாங்களோ அப்படி அந்த பொண்ணு தன்னுடைய சக தோழன் கிட்ட, கூட படிக்கிற மாணவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. 10வது படிக்கிற பொண்ணு, பொய்க்கு சொல்லலைங்க. சுபஹானல்லாஹ். அப்ப யோசித்து பாருங்கள், 10வது படிக்கிற மாணவி தன்னுடைய சக மாணவன் கிட்ட, கூட படிக்கிற மாணவன் கிட்ட ஒரு கணவன் மனைவியை போல பேச்சு அந்த சேட்டிங்ல அவர் படித்து அதிர்ந்து விடுகிறார். மனைவியை கூப்பிட்டு, என்னமா இப்படி எல்லாம் நடக்குது, என்ன நடக்குதுன்னு எனக்கு நாங்க தெரியும், வீட்டுல பார்த்தாலும் வீட்டுல தனியா போய் ரூமை பூட்டிக்கிறா, படிக்கிறான்னு நான் நினைக்கிறேன், இப்படி தாயாரு அசால்ட்டா பதில சொல்றாங்க.
அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படியே வளர விட்டு கடைசியில கொள்கை இல்லாம ஈமான் இல்லாம நான் அவனைத்தான் காதலிக்கிறேன், அவன் தான் வேண்டும் என்று நவீன சீர்கேடான மார்க்கத்தை விட்டே வெளியேறக்கூடிய கேவலத்தை பார்க்கிறோமா இல்லையா? காதல கேட்கிறோமா இல்லையோ? அதை விட ஒரு மன ரணம் தாய் தந்தைக்கு என்னங்க இருக்க முடியும்? வளர்த்த ஒரு பெண்மணி, வளர்த்த ஒரு ஆண் தன்னுடைய கொள்கையை விட்டு விட்டே வேற ஒரு அந்நிய ஆணை காதலித்த அந்நிய பெண்ணை காதலித்த பேர்ல மார்க்கத்தை விட்டே ஓடுகிறார்கள். இவர்கள் பெற்றோர்களா? அல்லாஹ்வுடைய நேசர்களா? 3வது அத்தியாயத்துடைய 86வது வசனம் அல்லாஹ் கேட்கிறான், தயவு செய்து பதிவு செய்யுங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஓதி கொடுங்க. கைஃப யஹ்துல்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம். ஈமான் கொண்டு அல்லாஹ்வை ரசூலை விளங்கிய பிறகும் இந்த மார்க்கம் வேண்டாம், மறுமை வேண்டாம் என்று விட்டு ஓடுகிறார்களே, கொள்கை விட்டே பேசுகிறார்களே. அன்ன அலைஹிம் லஅனத்துல்லாஹ், அன்ன அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸ் அஜ்மஈன். மனிதர்களுடைய மலக்குகளுடைய சாபம் அல்ல, இறைவருடைய சாபமும் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்களுக்கு இறங்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய விஷயம்! காதுல படுறதெல்லாம் இந்த செய்திகள் தான். இப்படி ஒரு செல்போனிலேயும் அதே மாதிரி இந்த நவீன விஷயங்களால பிள்ளைகள் பாதிக்கப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இன்னைக்கு இளைஞர்கள், வாலிபர்கள், ஒரு ஊருக்கு போயிருக்கிறோம், சுப்ஹானல்லாஹ், 8வது படிக்கிற மாணவன் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறான். 10, 12 எல்லாம் குடிக்க அடிமையா இருக்கிறான். ஏதோ சில மாத்திரைகள், அந்த மாத்திரையை நாவில வைத்தால் அந்த நாள் முழுக்க போதையாம். அந்த மாத்திரையை 8, 9 படிக்கிற மாணவர்கள் இங்கே பயன்படுத்துகிறார்கள். ஒரு ஊர்ல பயானுக்கு போயிருக்கிறோம், அங்க ஒரு அவுட்டர் வீடு தங்கி இருக்கிறோம். அந்த வீட்டு ஓனர் சொல்றாரு, ஆலிம்சான் நைட்டு பாருங்க, ஒரு வெட்ட வெளி, எல்லா இடத்துல அங்கங்க லைட்டா தெரியும் அப்படின்னாரு. நைட்டு பாக்குறோம், அப்படி இருக்குது. என்னங்கன்னு கேட்டா, அங்கங்கே பசங்க உட்கார்ந்து கஞ்சா அடிப்பார்கள். எல்லாம் இஸ்லாமிய மாணவர்கள், எல்லாம் டீனேஜ் மாணவர்கள் தான். இந்த ஊரே அப்படிதான் கிடக்குது. அது பயான்ல சொல்லுங்கன்னு அவர் எடுத்து வைக்கிறார். என்ன நடக்குது அன்பானவர்களே? கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய காலங்கள்ல செல்போன் ஒரு பக்கம் நம்மள சீர்கெடுத்தாலும், இன்னொரு பக்கம் நம்முடைய கெட்ட தீய நட்பு, அல்லாஹ் ரசூலை அறிமுகப்படுத்தாம ஒழுக்கத்தை அல்லாஹ் நம்மள கண்காணிக்கிறான் பார், மறுமையில விசாரிப்பான், சொர்க்கத்தையும் நம்ம நரகத்தையும் மறுமையினாலும் சொல்லி வளர்க்க தவறிய பெற்றோர்களே கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர அவர்கள் நாளை மறுமையில என்ன செய்வாங்க? நமக்கு விரோதிகளாக, எதிரிகளாக வந்து நிற்பாங்க. ஈஸியா அதாவது அம்மாவும் மகனும் உட்கார்ந்துகிட்டே ஆபாசமான காட்சிகளை பாக்குறது, ஈஸியா உட்கார்ந்து அப்படியே ஒரு இன்னைக்கு ஆபாச காட்சிங்கிறது ஒரு நாடகத்திலே இருக்குதுங்க. ஒரு இன்னைக்கு சாதாரணமா உட்கார்ந்து ஒரு ரூம்ல, ஒரு வீட்டுல உட்கார்ந்து அரட்டை அடிக்கிற ஷோவை எல்லாம் உட்கார்ந்து ஜகஜோதியா இன்னைக்கு இஸ்லாமிய குடும்பங்கள் அம்மா மகன்ற பேர்ல எல்லாம் உட்கார்ந்து பாக்குறாங்களே. சாதாரண ஒரு நாடகத்தை இல்லைங்க, ஒரு விளம்பரத்தை குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்க முடியுதா? அதெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணங்க. ஒரு வாப்பா சொல்றாரு, ஏங்க இன்னைக்கு உள்ள பிள்ளைகளை போட்டு ரொம்ப நசுக்காதீங்க, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி வளர்த்து போட்டுங்க. அல்லாஹு அக்பர். இந்த ஆயத்தை ஞாபகம் வையுங்கள் தோழர்களே, தாய்மார்களே. 8வது அத்தியாயத்துடைய 28வது வசனம், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா. அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சோதனையாக, உங்களுக்காக நாளை மறுமை நாளில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உங்களை எதிரிகளாக வந்து நிற்பாங்க. அல்லாஹ்விடத்தில் தான் மகத்தான குழிகள் இருக்கிறது. அப்ப இந்த செல்போனிலேயும் நவீன சாதனங்கள் மூலமாக, தனிமையின் மூலமாக, கூடாத நட்புகளின் மூலமாக, குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய சீர்கெடுவதை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ். வளர்ந்து வரக்கூடிய பெண் பிள்ளைகள் முதல்ல இல்மு இருக்குதாங்க. பெண் பிள்ளைகள் ஒரு அமானிதமா இல்லையா? பெண் பிள்ளைகள் நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு விசாரணையினுடைய களமாக கொண்டு வந்து நிப்பாட்டுவானா இல்லையா? அந்த பெண் பிள்ளைகளை பற்றி, பெண் பிள்ளை ஆண் பிள்ளை கேள்வியை கேட்பானா இல்லையா? பெண் பிள்ளை கொஞ்சம் கூடுதல் தானே தோழர்களே, தாய்மார்களே, பெண் பிள்ளைகளே, அதாவது மாணவிகளே, சகோதரிகளே, அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த மார்க்கம் தான் மிகப்பெரிய சொத்து என்பதை தயவு செய்து மனதிலே ஆழமாக வையுங்க. அந்நிய ஆனா அது அந்நிய பெண்ணா எடுத்து பார்ப்பதே ஹராம். விபச்சாரம் எல்லாம், தவறான உறவுகள் எல்லாம் சாதாரண ஃபேஷன். அதாவது நவீன சீர்கேடுகளை பத்தி நிறைய சொல்லலாம். மாணவர்கள் சிட்டு நிறைய இங்க இருக்கிறனால நான் கொஞ்சம் மேலோட்டமா தான் சொல்லி நகர்கிறேன். இன்னைக்கு ஆணுக்கு ஆணோட சேர்ந்து வாழ, பெண்ணோட சேர்ந்து வாழ எல்லாம் ஃபேஷன் ஆகிவிட்டது. அப்படியானவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க, அதுல புர்கா போட்ட பெண்களும் அதில் கலந்து கொள்றாங்கன்னா என்ன கேவலம்! எப்படிப்பட்ட சமூகத்தில் அவ இருக்கிறோம்? அல்லாஹுடைய அச்சம் இல்லையா? அல்லாஹுடைய தண்டனையை பயம் இல்லையா? முந்தைய சமுதாயம் இப்படியெல்லாம் தவறான சேர்க்கை இருந்தனால தானே அல்லாஹ் பூமியோடு பூமியாக நசுக்கினான். அப்படி ஒரு வேதனை உங்களுக்கு வராது என்று நீங்க அச்சப்பட்டு இருக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். பிள்ளைகளை பயமுறுத்தணும், அல்லாஹுடைய தண்டனை ஞாபகப்படுத்தணும், அல்லாஹ் தரக்கூடிய அன்பளிப்புகளை ஆர்வப்படுத்தணும். இப்படியான தனிமையோ, செல்போனோ, அல்லது கூடாத நட்பையோ, அல்லது மார்க்கத்துக்கு எதிரான சில நிகழ்வுகளையோ நம்ம பிள்ளைகள்கிட்ட பார்க்கும்போது அன்பானவர்களே கவனமாக நாம் செயல்பட வேண்டுமா இல்லையா? குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு வளர்ந்து வரும்போதே நம்ம ஒழுக்கத்தை கொடுக்கணும். ஹிஜாப்னா என்ன, எப்படி மஹரம் பேணணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்காதனால அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
திருமணத்துக்கு முன்பாகவே நான் கெட் டுகெதரா இருக்கிறோம், டேட்டிங் பண்றங்க பேர்ல இஸ்லாமிய பெண்களை நான் பார்க்கிறேன். தோழர்களே, தாய்மார்களே, இந்த நவீன சவால்களுக்கு மத்தியிலே எங்களுடைய கவனம் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு குறிப்பா பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு மார்க்கத்தை ஈமான போதிக்கணும் என்கிற அடிப்படையை சொல்லிக் கொடுங்க. நவீன சவால்கள் என்பது ஏராளமாக இருக்கிறது, நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டுமே ஆனால் என் பிள்ளை ஒழுக்கமா இருக்கணும், ஆபாசத்திலையும் தவறிலேயும் அசிங்கத்திலையும் மாற்றிடக்கூடாது, எந்த விதமான போதை பழக்கங்கள் அடிமையாயிடக்கூடாது, எந்த நேரத்திலே மார்க்கத்தை மறந்துடக்கூடாது என்கிற அந்த நல்லுணர்வு இருக்குமே ஆனால் இந்த நவீன சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அடிப்படையே அகீதா, கொள்கையை போதிங்க. இந்த தீனை எதற்கு விட்டு கொடுத்துறாதீங்க. மார்க்கத்தின் அங்கமாக சொர்க்கத்தின் சொந்தமாக நீங்க வாழணுங்கிற அடிப்படையை போதிச்சு கொடுங்க அன்பானவர்களே. அதுதான ஈமானிய அடிப்படையாக இருக்கிறது. ஒவ்வொரு சஹாபாக்களும், ஏன் சஹாபிய பெண்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த தீனை சொல்லிக் கொடுத்தார்கள், மார்க்கத்தினுடைய அங்கமாக வாழ வைத்தார்கள். அல்லாஹ் ரசூல் தான் முக்கியம், அவர்கள் தான் முதன்மை, அவர்கள் தான் அடிப்படை என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். நான் கேட்கிறேன் தோழர்களே, தாய்மார்களே, எல்லாமே மார்க்க கல்வியிலே சூழலத்தானே இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் என்னைக்காவது உட்கார வச்சு அந்த தீனையும் அந்த இஸ்லாத்தையும் சொல்லிக் கொடுத்திருப்பீங்களா? லுக்குமான் என்கிற நல்லடியார், சுபஹான, எல்லாருக்கும் தெரியும் தானே. 31வது அத்தியாயத்தை, லுக்குமான் அத்தியாயத்தை படிச்சு பாருங்க. அருமை மகனே, முதல் உபதேசம் லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்க்கு இணை வச்சிடாத, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினீங்களா உங்க பிள்ளைகளுக்கு? என் பிள்ளை மதரசாக போகுது, ஆன்லைன் கிளாஸ்ல படிக்குது, நல்ல மாதிரி கிராத் எல்லாம் ஓதுது, அல்ஹம்துலில்லாஹ் தான், போதாது. தனிமையிலே அமர்ந்து ஒரு தந்தையாக, ஒரு தாயாக ஒரு பிள்ளைகளுக்கு நீங்க இப்படி ஒரு அறிவை சொல்லி கொடுத்திருப்பீங்களா? இன்ன ஷிர்க லலுல் முனஅதீம், அல்லாஹ்க்கு இணை வைப்பு மிகப்பெரிய அநீதி தன் மகனுக்கு சொல்றாரு. தந்தைமார்கள் இங்க இந்த உபதேசம் நீங்க கேட்டு இருக்கலாம், இந்த அறிவை நீங்க படிச்சிருக்கலாம். ஆனால் என்னைக்காவது உட்கார்ந்து நம்ம இந்த உபதேசம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருப்போமா? அதை நம்ம தெளிவா சொல்லி தந்திருப்போமா? அன்பானவர்களே, தனிமையிலையும் வெளிப்படையிலையும், பாறைக்கு பின்னாலையும் வெளிப்படையிலும் எங்கே ஒரு தவறு செய்தாலும் மகனே யாதிபிக்கல்லா, அதை கொண்டு அல்லாட்ட வருவாய். மகனுக்கு அறிவுரை செய்யறாரு, இப்படியாக நீ தனிமையா இருந்தாலும், எங்க இருந்தாலும், யாரும் பார்க்கலனாலும், எங்க எந்த சூழலா இருந்தாலும் நீ எந்த தவறு செஞ்சிடாதப்பா, அல்லாஹ் பாக்குறான்னு என்னைக்காவது உட்கார்ந்து தலையை கோரி விட்டு மகனையோ மகளையோ அன்பா பக்கத்துல அமர வச்சு நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணிருப்போமா? இந்த கொள்கையை போதிச்சிருப்போமா? எதற்காக ஈமானை இழக்க கூடாது, எதற்காக அல்லாஹ் ரசூலை விட்டுடக் கூடாது, அல்லாஹ் ரசூல் தான் முக்கியம், ஏன் ஈமான் தான் முக்கியம் என்பதை அடிப்படையாக சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? தோழர்களே, தாய்மார்களே, அப்படிதான் அன்றைய சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த தீனுல் இஸ்லாத்தை சுமந்த உள்ளங்களாக இன்னைக்கு வாழ்ந்து காமிச்சாங்களே. ஹாரிசா என்கிற அந்த இளைஞர் பத்ர் போர்ல கலந்துகிட்டார், உங்களுக்கு தெரியும் தானே. அவங்க அம்மா ஓடி வராங்க, ரசூலுல்லாஹ் கேக்குறான், எங்கம்மா, என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, என் மகன் இளமையானவன், அவன் தான் இந்த போர்லயே ரொம்ப சின்ன புள்ள, எல்லாரும் வந்துட்டாங்க, என் மகன் எங்க யா ரசூலுல்லாஹ்? பெருமானார் சொல்றாங்க, இன்னஹா ஜினான், சொர்க்கத்திலே பலவிதமான சொர்க்கம் உண்டு, அலானுஹு ஃபீ ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ், உன் மகன் ஹாரிசா சொர்க்கத்தில் ஃபிர்தௌஸிலே உலா வருகிறார் அம்மான்ன உடனே அந்த அம்மா அழனுமா இல்லையா? சிரிக்கிறாங்க. மகன் இறப்பை கேட்டு என் மகன் சொர்க்கத்திலே இருக்கிறாரா, சுப்ஹானல்லாஹ்னு அவங்க போறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய வளர்ப்பில் அந்த தாய் இருந்திருப்பாங்க. அப்ப நாங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் பட்டம் வாங்குது, புகழ்ல இருக்குது, நல்லா சம்பாதிக்க, ஓகே மாஷா அல்லாஹ். ஆனா என் பிள்ளை தீனை சுமந்து இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், குர்ஆனை சுமந்தால், குர்ஆனை ஓதினாலே கண் கலங்கி விடுவாங்க என்கிறெல்லாம் அந்த உணர்வு வரணுமா இல்லையா? அந்த தீனை, அந்த அகீதாவை சரியாக நாம் போதிக்கலன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். வளர்ந்து வரக்கூடிய சில ஆண்கள், சில இளம் பெண்கள் இந்த கொள்கையிலேயே பலகீனப்பட்டு போவாங்க. நவீன சவால்களை எதிர்க்க வேண்டிய முதல் அடிப்படை இந்த தீனை நாங்கள் முதலாக இந்த கொள்கையை நாம் சொல்லித்தர வேண்டும். இரண்டாவது அடிப்படை தோழர்களே, நமது பிள்ளைகளுக்கு இந்த இல்மை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இந்த இல்மு தான் மிக முக்கியம் தோழர்களே. மாஷா அல்லாஹ், நம்முடைய HDWC அது மாதிரி நம்முடைய உஸ்தாத் நடத்தக்கூடிய இந்த ஆன்லைன் அகாடமிகள் எவ்வளவு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அப்ப இந்த அகாடமி, இந்த விஷயம் எல்லாம் நம்ம வீட்டிலேயே அவன பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் படிக்கிறாங்கன்னா அதுல இன்னும் ஆர்வப்படுத்துங்க, இன்னும் கவனம் செலுத்துங்க. ஆன்லைனிலே சில நேரம் அசால்ட்டா ரொம்ப அலட்சியமா சில பிள்ளைகள் இருப்பாங்க, அதெல்லாம் சரி பாருங்க, அதெல்லாம் கரெக்டா கொண்டு போய் சேர்றாங்களா, தினசரி குர்ஆன் ஓதுறாங்களா, ரொம்ப டைட் பண்ண சொல்லல, ரொம்ப விரக்தி அடைகிற அளவுக்கு சிரமப்படுத்த சொல்லல, ஆனா ஒரு அளவுக்கு நுணுக்கமா இந்த தீனை சுமக்கணுமா இல்லையா? அதுதானே உங்களுக்கு சந்தோஷம். பிள்ளைகள் பட்டம் வாங்குது, பெரிய சம்பாதிக்குது, வீடு வாங்கி கையில கொடுக்குது, நகையா வாங்கி தருதுங்கிற சந்தோஷத்தை விட என் பிள்ளை மாஷா அல்லாஹ் இந்த தீனை சுமந்து இருக்கிறாங்க, அந்த மார்க்கத்தை பேசுறாங்க அப்படிங்கிற அந்த நிலைதானேங்க நமக்கு மிகப்பெரிய கண்குளிர்ச்சி. ஒரு சம்பவத்தை பாருங்க. உமர் ரலியல்லாஹு யார்? சுப்ஹானல்லாஹ், அவர் நாவில் அல்லாஹ் பேசவில்லையா? உமரே உன்னை பார்த்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று பெருமானார் சொல்லவில்லையா? உமரே, உங்களுக்கு நான் கண்ணாடி மாளிகை சொர்க்கத்திலே பார்த்தேன் என்று சொல்லவில்லையா? அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹ் வீட்டில் அமர்ந்து இருக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹ் வராங்க. இப்னு உமர் ரலியல்லாஹ் உமர்ல மகன் தானே. மகன் வாப்பாவை பார்த்து சொல்றாரு, அதாவது வாப்பா, நான் பெருமானாருடைய சபையில் அமர்ந்திருந்தேன், பெருமானார் ஒரு விடுகதை கேட்டார்கள்,
இன்னமின ஷஜரி ஷஜரா, மரத்தில் ஒரு மரம் இருக்கிறது, லா தஸ்குத்து வரக்குஹா, அதனுடைய இலைகள் அவ்வளவு சீக்கிரம் கீழே விழாது. அந்த மரம் எது? அது பேரித்த மரம் தான் என்று எனக்கு தெரிந்தது. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றார், அது பேரிச்ச மரம் தான் எனக்கு ஆன்சர் தெரியும் வாப்பா. ஆனா ரசூல்லா முன்னாடி எல்லாரும் பெரியவங்க இருக்கிறாங்க, நம்ம முந்திரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஃபஸ்தஹீத்து, நான் வெக்கப்பட்டு விட்டேன். சொல்ல அந்த ஆன்சர் தெரிஞ்சு வெக்கப்பட்ட, சொல்ல முடியல. சரிப்பா, ஓகே, அல்லாஹ் அவனுக்கு லேசாக்குவான்னு கிளம்பி போனாரா? உமர் ரலியல்லாஹு அழுகிறார். மகனே, நீ மட்டும் அந்த நேரத்தில் சரியான பதிலை நீ சொல்லி இருந்தால், சரியான ஆன்சரை நீ கொடுத்திருந்தால், இந்த துனியாவில இருப்பதை விட, எல்லா விதமான வானம் பூமிகளை விட நீ சொன்ன அந்த பதிலால் ஒரு தந்தையாக நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன். என் மகனே, நீ தெரிஞ்சு சொல்லாம வந்துட்டேன்னு உமர் ரலியல்லாஹு ஒரு வாப்பாவாக அந்த பிள்ளைக்காக அழுதார். எப்படிப்பட்ட ஒரு தந்தை தோழர்களே! எப்படிப்பட்ட ஈமானிய வளர்ப்பு! அந்த இல்மை கொடுத்தாங்களா இல்லையா? நம்ம என்ன கொடுக்கிறோம்? நம்ம இஸ்லாமிய ஸ்கூல்ல சேர்த்துட்டோம், வாரத்துல முன்னாள் ஆலிம் கோர்ஸ் படிக்கிறாங்க, அல்லது ஆன்லைன்ல படிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், நல்ல ஏற்பாடுதான். ஆனால் தோழர்களே, நம்முடைய வீடுகள்ல நம்ம பிள்ளைகள் இந்த இஸ்லாத்தை சரியா புரிஞ்சு நடக்குதா? குர்ஆனை சுமந்து வாழுதா என்று யோசித்து பாருங்கள். கண் தெரியாத ஒரு சிறுவன் ஹாஃபிலா மாறுறான். அந்த ஆலிம் கேட்கிறாரு, தம்பி உன்னுடைய நிலைமை என்ன? எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற? நீ என்னைக்காவது கண்ணீர் கவலைப்பட்டிருக்கியா? நம்ம அந்த வீடியோ பார்த்திருப்போம், பழைய வீடியோ தான். ஆனா அந்த பையன் சொல்றான், எத்தனை பேர் கண் இருக்கிறது, ஆனா அந்த குர்ஆனை ஓத கூட தெரியல. ஆனா கண்ணில்லாத எனக்கு என் உள்ளத்துல அல்லாஹ் குர்ஆனை சுமக்க வைத்தானே, எனக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியமத்தை தந்து விட்டான். எனக்கான இந்த கண்ணியத்திற்கான அடையாளம் என் தந்தை தான், அவர் தான் எனக்கு கண்ணாக பார்வையாக இருந்தார் என்று அந்த பிள்ளை சொல்லும் போது கண்கள் எல்லாம் கலங்குதா இல்லையா தோழர்களே? அப்படியாக அகீதாவையும் இந்த மார்க்கத்தினுடைய நிழலில் குர்ஆன் சுன்னாவையும் சொல்லி தரும்போது, அன்பானவர்களே, நமது பிள்ளைகள் அடுத்த கட்டமா அமல் செய்ய ஆரம்பிப்பாங்க. கரெக்டா பள்ளிக்கு போவாங்க, நல்ல மக்களோட தொடர்பு வைப்பாங்க, எப்போதும் ஈமானிய சூழல்ல வாழ்வாங்க. அல்லாஹு அக்பர். அவங்க வளர்ந்து அவங்களுக்கு குடும்பம் அமையும் போது அதே மாதிரி நல்ல முறையில அவங்க குடும்பத்தை வழி நடத்துவாங்க. இறையச்சம் ஒன்றுதான் அடிப்படை தோழர்களே. அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் நம் பிள்ளைகளை வளர்த்தோம் என்றால், சொர்க்கத்தை ஆசை காட்டி நரகத்துடைய அச்சத்தை கொடுக்க தவறிவிட்டால், தோழர்களே, தாய்மார்களே, நாளைய மறுமை நாளில் அவர்களுக்கு கை சேதம்தான். பெற்றோர்களும் மறுமை நாளில் தலை குனிந்து நிற்பார்கள். ஆனால் உங்கள் பிள்ளைங்க ஹாஃபிலாவாக, குர்ஆனை சுமந்த ஈமானிய உள்ளங்களாக, ஹாஃபிலாக்களாக நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா, கல்வி சுமந்த ஆலிம்களாக மாத்திட்டீங்கன்னா, தாஜுல் கராமா. தாய்மார்களே, பெற்றோர்களே, சந்தோஷப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சங்கமிக்க கிடத்தை வழங்குவான். அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பேசுவாங்க, யா அல்லாஹ், நான் இன்னைக்கு கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கேன்னா எனக்கு காரணமே என் வாப்பாதான், என் அம்மா தான். அவங்க எவ்வளவோ இந்த தீனை என்னுடைய உள்ளத்தை கொண்டு வர கஷ்டப்பட்டாங்க. யா அல்லாஹ், எனக்கு கொடுத்த எனக்கு கொடுத்த மரியாதை, எனக்கு கொடுத்த இந்த மேன்மை என் தாய் தந்தைக்கு குடியாவார் அந்த பிள்ளைகள் கேட்கும் என்றால், அதற்கு தகுதியாக எங்களை மாத்திக்கணுமா இல்லையா? ஆக பிள்ளைகள் யார்? பிள்ளைகளுடைய அந்த வளர்ப்பினுடைய நுணுக்கங்கள் என்ன? நவீன சவால்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறது பெரிய பெரிய சிரமம் தோழர்களே. நாங்கெல்லாம் வளரும்போது எங்க தாய் தந்தைக்கு என்ன இருந்துச்சு? நல்ல கல்வியை கொடுக்கணும்ன்ற அக்கறை தான். ஆனா இன்னைக்கு நம்ம கல்வியை கொடுக்கணுங்கிற அக்கறையை தாண்டி தீமையான பாவமான நவீன சீர்கேடுகளை விட நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாக்கணும். என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ ஏதாவது ஒரு சீர்கேட்டுல பார்த்து விட்டால், அந்த தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய வழியை போல வேறு யாருக்கும் இருக்காது. அன்பானவர்களே, அல்லாஹ் நம்ம துவா செய்யணும். அல்லாஹ்வே எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்து விடு. தீனுல் இஸ்லாத்தை சுமந்த உள்ளங்களாக, அந்த மார்க்கத்தினுடைய அங்கங்களாக, கலிமத்து தௌஹீதை சொல்லி மொழிந்து மரணிக்கிற நல்ல மார்க்க உறுதிமிக்க கல்வியை சுமந்து குர்ஆனிய உள்ளங்களாக, அதே மாதிரி அல்லாஹ் உன் தூதருடைய வாழ்க்கை பேணக்கூடிய உண்மையான இறை நேசத்துக்குரிய நல்லவர்களாக எங்களை ஆக்கு, எங்கள் சந்ததிகளை ஆக்க நம்ம துவா செய்யணும். நம்ம பிராக்டிக்கலா சில சூழல்களை அவர்களுக்கு நன்மையான மாத்தி கொடுக்கிறது. முதல்ல நம்ம பெற்றோர்கள் நல்ல முறை நம்மள நம்ம சீர்படுத்தி, நம்ம தவற விட்டு விலகி, நம்ம போனை பார்த்துக்கிட்டு, நம்ம வீண அரட்டை அடிச்சுக்கிட்டு, நம்ம அசிங்கத்தை இருந்துகிட்டு பிள்ளைங்களை திருத்தணும்னா அது நடக்காது. ஆக நாங்க சரியாக இருந்த பிள்ளைகளையும் சரியாக வளர்த்தினால், அகீதாவையும் இல்மையும் அமலையும் தாவாக்களையும் மார்க்க உறுதி நம்ம சொல்லி தந்து பிள்ளைகளுக்குரிய பொறுப்பை உணர்ந்தால், தோழர்களே, தாய்மார்களே, நிச்சயம் அந்த பிள்ளைகள் நமக்கான கண் குளிர்ச்சி தான். அவர்கள் நாளைய சொர்க்கத்தின் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நம்முடைய கண் குளிர்ச்சியான சொர்க்கத்தின் சொந்தங்களாக இருப்பாங்க. அல்லாஹு அக்பர். நீண்ட செய்திகள் சொல்ல வேண்டிய நேரம் இல்லை இது. அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அருமையாக இந்த நேரத்தில் அதாவது உங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய உஸ்தாத் ஷேக் அவர்கள், மனசுக்கு ரொம்ப நெருக்கமான உஸ்தாத் அவர்கள், எந்த வகையிலையும் அதாவது எல்லாரையும் உயர்த்தணும், எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும் நினைக்கக்கூடிய நம்முடைய உஸ்தாத் அவர்கள் இந்த வாய்ப்பை இந்த நேரம் நமக்கு தந்திருக்கிறார்கள். ஃபக்ருதீன் உஸ்தாத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைராவை சொல்லி, அருமையான இந்த வகுப்பு மீண்டும் அடுத்தடுத்த பேட்சுகள் தொடர்ந்து நல்ல முறையில் எல்லாருக்கும் பயனடைந்து, இதே போல குடும்பங்களாக இன்ஷா அல்லாஹ் எல்லா வகையான பாவங்களை விட்டு விலகி நீண்ட ஆயுளோடு நிறைவான மனதோடு ஈமானிய உள்ளங்களாக கலிமத்து தௌஹீதை சொல்லி மரணித்து விசாலமான மன்னரை அல்லாஹ் நமக்கு தந்து ஜன்னத்துல் பக்கி அல் கர்கத்தினுடைய அந்த திறந்தா அதுதான் தெரியுது, ரூம்ல உட்கார்ந்துருக்கோம், திறந்தா அந்த பக்கி அல் கர்கத் தெரியுது.
மன்னரையினுடைய வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் பொலிவாக்கி விசாலமாக்கி நம் பிள்ளைகள் நாளை மறுமையில் நமக்கு ஷஃபாத்தாக்கி அனைவரையும் அண்ணலம் பெருமானாருக்கு அருகிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உலா வருகிற உயர்ந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வை நிறைய புகழ்ந்து நீங்க எல்லாரும் என் பெயரை சொல்லி துவா செய்வீங்க என்பதை ஆதரவு வைத்து அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.